நீங்க ஒரு பிரச்சனைய தீர்க்க எடுக்கிற முடிவு, அத விட ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்குதுன்னா, அதுக்கு பேரு தான் அந்த கோப்ரா எஃபெக்ட். உங்க மூளை ஏன் யோசிக்காம முடிவெடுக்குது? இன்னைக்கு தமிழ் தெரியல, ஒரு ஜோடி கொக்குகள் செஞ்ச சின்ன தப்பு, எப்படி அவங்க வாழ்க்கையே அழிச்சதுன்னு பார்க்க போறோம். ஒரு ஆத்தங்கர ஓரத்துல 2 கொக்குகள் ரொம்ப சந்தோஷமா கூடு கட்டி 3 முட்டை போடுறாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி நீடிக்கல. ஒரு நாள் உணவை தேடிட்டு வந்து பார்த்தா முட்டைகளை காணும். யார் திருடுனாங்கன்னு தெரியல. பயத்துல இடத்த மாத்தி வேற ஒரு இடத்துல கூடு கட்டுறாங்க. மறுபடியும் முட்டை போடுறாங்க. ஆனா இந்த முறை எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பாம்பு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே முட்டைகளை சாப்பிடுது. கொக்கு தன் நண்பனான நண்டு கிட்ட போய் ஐடியா கேட்குது. நண்டு ஒரு விபரீதமான பிளானை போடுது. பாம்பை கொல்ல ஒரு கீரியை வரவேற்போன்னு சொல்லுது. நண்டு சொன்னபடியே கீரியோட பொந்துல இருந்து பாம்பு இருக்கிற மரம் வரைக்கும் மீன்களை ஒரு பாதையா அடுக்கி வைக்கிறாங்க. மீன் வாசனையை மோப்பம் பிடிச்சி வந்த கீரி அங்கே வந்து பாம்பை அடித்து கொன்னுடுது. கொக்குகள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு பெரிய அதிர்ச்சி. பாம்பை விட பலசாலி அந்த கீரின்னு கொக்குகள் யோசிக்கலை. பாம்பு போனதுக்கு அப்புறம் அதே கீரி மரத்தில் ஏறி முட்டைகளை சாப்பிடுது. ஒரு பிரச்சனையை தீர்க்க எடுக்கிற அவசர முடிவு அதை விட ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும். இதுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் திங்கிங். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த இந்த மாதிரி தப்பான முடிவுகள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் டு தமிழ் தேரி.